ரியலி சாரி. இந்த வீடியோ ஃபுல் வீடியோ நான் இப்போ தான் பார்த்தேன். ஏன்னா நான் லாஸ்ட் ஷார்ட்ஸில் வந்து இந்த நபரை பற்றி போட்டிருந்தேன். அவர் என்ன வேலை பண்ணாருன்னு. 370 ருபீஸ் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு ஒரு பொண்ணு என் கூட இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தார் இல்லையா? அவர் முழுசாக என்ன பேசுகிறாருன்னு நீங்களே பாருங்கள். किसकी? हाँ। अब मैं तो पहले ही चार्ज था क्योंकि 370 का लॉस हुआ है। हाँ, तो मैंने क्या करा, मैंने उसको पकड़ा और की स्टार्ट। ठीक है, किस कर रहे हैं हम, मेरे को मज़ा नहीं आ रहा। मैं यार, तो मैंने क्या करा, पहले तो मैं यही हाथ डाल रहा था, तो किस करते करते मैंने उसकी टोप पहन रही थी, वो टोप उठाया, टोप डाल रही थी, तो मैंने उसका टॉप उठाया। नीचे उसने एक वो क्या कहते हैं उसको, पजामी। நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு. லிட்ரலி சொல்கிறேன், அவரை வேலையை விட்டு மட்டும் தூக்கக்கூடாது. தயவு செஞ்சு அவர் மேலே கேஸ் போடுங்க. அண்ட் அது ஏதோ ஒரு காமெடி ஷோன்னு நினைக்கிறேன். அந்த காமெடி ஷோவோட ஹோஸ்ட் மேலேயும் இந்த கேஸை போடுங்க. பிகாஸ் சுற்றி இருக்கிற ஆடியன்ஸுக்கு தான் மூளையே இல்லாமல் அவர் லிட்ரலி ஒரு பொண்ணை எப்படி மொலஸ் பண்ணேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்ருக்காரு. அது ஒரு கும்பலே உட்காந்து ரசிக்குது. வாட் நான்சென்ஸ். அண்ட் அந்த ஹோஸ்ட் வேறு உட்காந்து என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பப்ளிக்கில் என்ன பேசணும் கூட தெரியாமல் அவங்க பேசுகிறாங்க. தயவு செஞ்சு, ஐ டோன்ட் நோ ஹூஸ் திஸ் காமெடியன் இஸ், அவர் ஃபேமஸ் இல்லைன்னு எனக்கு தெரியாது. அவர் மேலே லீகல் ஆக்ஷன் எடுங்க. அண்ட் அந்த பையன் மேலே லீகல் ஆக்ஷன் எடுங்க தயவு செஞ்சு. பிகாஸ் திஸ் இஸ் டூ மச். நம்ம எவ்வளோதான் பொண்ணுங்க மேலே அப்யூஸ் கேசஸ் பார்த்து அதுக்கு எதிர்க்க நம்ம போராடிட்டு இருந்தா, இவங்க என்னன்னா ஒரு கும்பலாக ஒரு ஹால்குள்ளே உக்காந்துட்டு நான் இங்கே பிடிச்சி இழுத்தேன் அங்கே பிடிச்சி இழுத்தேன்னு வல்கராக பேசிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அது யாருன்னு கண்டுபிடிச்சி தயவு செஞ்சு அவங்களுக்கு லீகலி ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுங்க ப்ளீஸ்.